வாவ். மழை காலம் வந்தாலே எல்லாரும் இந்த ரொட்டி செய்வீங்க. சின்னவங்க அது கண்ணீர் வரையிலையா? ஏன் சின்னவங்க தான் இப்ப அடுப்பு மூட்டுறார். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். கன நாளைக்கு பிறகு நாலு நாளுக்கு பிறகு கெவி போட்டிருப்போம் கடைசியா. கெவிலையும் நானும் சக்தியும் வேற வேறையா போனதால 2 பேரும் கேஜியா தேடினது, கேஜி என்ன தேடினது. ஏன்டா அங்க போனும் வேலை செய்யாது, இன்டர்நெட் வேலை செய்யாது. ஏன்டா கடைசியா கண்டுபிடிச்ச நான். ஆனா வீடியோக்களும் சரியா ஓடுது இல்லை. அது ஒரு மனக்கவலைகளா இருக்கிறது. என்ன காரணம் மட்டும் தெரியும். காரணம் தெரிஞ்சா நாங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்தி கொள்ளலாம். என்ன காரணத்துக்காக ஓடுது இல்லைன்னு தெரிஞ்சா நாங்களும் வீடியோ போடுறது குறைவு, அதாலையும் இருக்கலாம். சட்டை என்ன உங்களோட என்ன மாடல் அந்த சரளா அந்த பேஷன் மாதிரி எத்தனை பேர் ஃபேன் தெரியுமா இந்த சட்டை? சரி, ஓகே. இன்றைக்கு நாங்க ஒரு சமையல் வீடியோ தான் செய்ய போறோம். கண்ண நாளைக்கு பிறகு சமையல் வீடியோ செய்யறோம். என்ன கடைசியா நீங்க KFC சிக்கன் செய்தீங்க. சிக்கனுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சமையல், ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்து செய்ய போறோம். மறக்காம இந்த சேனலுக்கு புதுசா யாராவது வந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சேனல்ல முதல்ல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே பாக்குறேன். நீங்க அவ்வளவுக்கு எங்களோட வீடியோ ரீச் ஆனது கூட இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு சரியான லோவா இருக்கு. எங்களாலதான், நான் உண்மையாவே எங்களாலதான். ஆனா அது ஒரு கொஞ்சம் மனசுக்கு கவலையா இருக்குது. என்னன்னு சொன்னா கூடுதலா பாக்கலாம் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், போடணும் போல இருக்கும். ஆனா இனி கொஞ்சம் ஓடும், நாங்களும் வீடியோ போடுவோம் என்றுதான் ஒவ்வொரு வீடியோவில சொல்லுறோம். பாப்போம். சரி, ஓகே. என்ன சாப்பாடு செய்ய போறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படி ஒரு வீடியோகிராஃபர் ஸ்டைல் தெரியுமா? அப்படி எடுத்துன்னு வந்து பாத்தீங்களா? எங்களுக்கு பேக்ரவுண்ட் உண்டைக்கு பத்தாளங்கள் அங்க கொடி பாருங்க, நல்ல வடிவா இருக்குது. பழமையா சக்தி செய்யற வேலை நான் செய்ய. நீங்க தான் செய்யணும். நீங்க வந்து வெங்காயத்தை உரியுங்க. அப்படி வேணா ஒரு வேலை வச்சிருப்பீங்க. பழமையா கேஜியா செய்யற வேலை சொல்லி போட்டு ஒரு தேங்காயில் எவ்வளோ திருவா முதலே கேஜியா களைச்சி போய் என்ன டவுப் படைச்சிட்டா. நீங்க தேங்காய் பார்த்து சிரிக்க கூடாது. ஏன் அங்கட தேங்காய் அப்படி சின்னனா வருது தெரியல. ஆனா தேங்காய் இப்ப விலை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு? 1 கிலோ 280 ரூபா. தேங்காய் 1 கிலோன்னா அப்ப ஒரு தேங்காய் 1 கிலோ வருமே? வரும், 1 கிலோ கூட வரும் சில நேரம். இது வராது. இது ஒரு 1/4 கிலோ. அதை விட எங்கட மரத்துல அரை கிலோ வரும் இந்த தேங்காய். 1/2 கிலோன்னா 140 ரூபா இந்த தேங்காய். தேங்காய்க்கு இந்த விலையை பாத்தீங்களே மார்க்கெட்ட என்ன விலை வைக்குது. இப்போ ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கோம், நான் தான் கோடீஸ்வரன். என்ன இப்ப தேங்காய் நல்ல காய்க்குதல்ல, விலை போதல்ல. அப்ப நான் படக்கண்டு அதர்களை வெட்டி தண்ணியை விட்டு வளர்த்தனண்டா விலை உறைஞ்சு. அது எல்லாம் கூட மனம்தான் சார், அப்படி நினைக்க கூடாது. சரி, ஆனா இப்ப நான் செய்யறேன் சின்ன சின்ன கணக்கா இப்படி சுத்தவும் நல்லா இருக்கு. இதுபடுது. நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னீங்களே. செய்யக்க பாக்கணும், செய்யக்க தெரியும் தானே என்ன இப்ப செய்யறோம்னு சொல்லி. ஆகையால நல்ல வடிவா கிடையாது. நான் திடீரென்று தான் வந்து பார்த்தேன். நான் தண்ணியும் விடையில வளமையா இன்றைக்கு தண்ணி விடணும். அப்போ பைப் எடுத்து போட்டு யோசிச்சேன். நான் கொஞ்சம் நித்திரை அது மாதிரி நிறைஞ்சிட்டு போச்சு. ரொம்ப தெரியா விட்டு. ஏன்டா காரணம் இரவு நித்திரை கொள்ள கொஞ்சம் லேட்டாக போச்சுது. கொஞ்சம் இல்லை, 3 மணிக்கு தான் நித்திரை உண்டு. நான் அது சக்தி அப்படி நித்திரை ஒன்று பழகிட்டேன். ஆனால் ஃபோன் பார்க்குறேன் இல்லையா, ஃபோன்ல கேண்டி கிரஷ் விளையாடுறேல. மற்றது ஆகையால தண்ணி விடுவோம் மத்தியானம் போச்சு. இனி நிலம் சுடும், விடக்கூடாது, பின்னேறம் விடுவோம் இருந்தேனா. நான் இப்படி சமையல் செய்ய போறேன்னு தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பேன். நாங்க இதுல தான் சமையல் செய்வோம். கொஞ்சம் பச்சை பசையிலிருந்து இருந்திருக்கும். வணக்கம் கேஜியா. வணக்கம். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வெங்காயம் முறிச்சுக்கொண்டு. அது ஒரு சுகமான வேலை, அதை நீங்கள் கைப்பற்றி செய்கிறீங்க. சுகமான வேலை இல்லை, எத்தனையோ கணவன் மேல் மனைவிய வெங்காயம் முறிக்க விட மாட்டேன். ஏனுங்க? ஏன்டா கண்ணீர் வரணும். சரி சரி, நீங்க வெங்காயத்தை உரின்னு சொல்லுவீங்க. நீங்க சும்மா கண்ணீர் விடுவீங்க. வெங்காயம் ஆனா வெங்காயம் வரைக்கும் மட்டும்தான் நீங்க கண்ணீர் விடல, மற்றபடி எல்லா நேரம் கண்ணீர் வரையில. வரையிலையா? ஏன் சின்ன வெங்காயம் தானே? ஓ, ஏன்னு நான் தூர வச்சல உரிக்கிறேன். இப்ப
இப்ப நாங்க வெங்காயம் முறிக்கிறோம், தேங்காய் திருவிட்டோம். நான் தானே திருவினான். இங்க பாத்தீங்கன்னா மா வச்சுக்கிடாக்க. அப்ப உங்களுக்கு விளங்கணும் நாங்க என்ன செய்ய போறோம். சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க. நாங்க ரொட்டி சுட போறோம். எங்க யூடியூப் சேனல்ல ஒரு அந்த ரொட்டி நாங்க சுடையில. எந்த ரொட்டி? என்ன ரொட்டி? நாங்க வந்து என்ன ரொட்டி வெங்காய மிளகாய் போட்டு குழச்சு பொரிச்செடுக்கிற ரொட்டி. அது நல்லா இருக்கு. டீயோட எல்லாம் சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு. சரியும், அதுதான் செய்ய போறோம். சரி, நன்றி, மீண்டும் வருக. எங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்குது. இந்த வேப்பமிலையும் வந்து விழுந்துருக்கு. இருந்தாலும் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் வேண்டி வந்து போட்டோம் நாங்க. ஏனென்றா இந்த ரொட்டிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கு. இதுகள்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சக்தி. நாங்க ஏண்டா இது வளமையா செய்யற வேலை. நான் 10ஆம் ஆண்டுல இருந்து சமைப்பேன், தெரியுமா? ஏன் சக்தி இப்படி சொல்றீங்க? சரி, என்ன செய்ய போறீங்க? மாக்குள்ள போறோம். அதுதான் என் வேலை. அடிச்சு வச்சிருக்கு. வெங்காயம் தான் நீங்க வட்டினீங்க. இப்ப நாங்க முதல் தேவையான அளவு உப்பு போடுவோம். பாப்போம் கூடவில்லையே இவ்வளவு அப்படி தூவி போட்டு மிச்சத்தை இதுக்க போடுவோம். சக்தி சரியா? இப்ப நாங்க வெங்காயம் மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறோம். மிளகாய் அதை நாங்க பரப்பரப்புற மேலாப்புல மலை சாரல் மாதிரி தூவோம். மலை சாரல். அடுத்ததாக இவ்வளவு தேங்காய் பூ காணும். இதையும் மலை சாரல் மாதிரி அப்படியே பரப்பரன்னு மேலாப்புல தூவோம். இன்னும் ஒரு கொஞ்சத்தை எடுத்து தூவோம். தூவிய பேன் மிக்ஸ் பண்ண. என்ன சொல்லாமலே செய்யறீங்க? பெரிய ஷெஃப்க்கு நீங்க சொல்லி தர போறீங்களோ ஏதியா? உப்பு வடிவா மிக்ஸ் ஆக வேணும். தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா குருவி சத்தம் எல்லாம் அங்க நிறைய பறவைகள் சரணாலயம் மேல அப்படியே காட்டும். எல்லாமே பச்சை பசையில தான் இருக்கு உங்களை வீட்டுல. பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் இந்த ஊஞ்சல். ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருக்கு. அதையும் நாங்க காட்டுவோம். சரியா? குருவி. அடுத்தபடியா நீர் சற்று விடுவோம். சக்தி என்ன பாக்குறாரு தான் செய்யற சரியா உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா செய்து குழாயுங்க. எங்களுக்கு தெரியும். நான் விட்டு விடுறதா? இல்ல தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் விடலாம். இப்ப நீங்க விட்டது காணாது. அது தெரியும் எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் விடலாம். இன்னும் கொஞ்சம் விடலாம். இப்ப நாங்கள் குழைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் விடலாம். வடிவா குழாயுங்க. சரி, நீங்க குழைச்சா அப்புறம் நாங்க பார்ப்போம். ஓகே. சக்திமா குழைச்சு வச்சுட்டார். பார்ப்போம் எப்படி பதத்தில். ஓகே, இதை நாங்கள் இனி ஒரு அரை மணித்தியால மூட வைக்க போறோம். சக்தி இப்போ அடுப்பு மூட்டுறார். பார்ப்போம் என்ன ஸ்டைலில் மூட்டுறார். அதுக்கு என்ன மண்ணெண்ணெய் விட்டுருக்குறீங்களா? இல்லை. அப்போ நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? நான் பார்த்தாலே தெரியும். சரியா முறிச்சு. சக்தி இப்படி எல்லாம் வீர விளையாட்டுகள் காட்டப்படாது. முறியமல்ல நினைச்சா முறியல. இப்ப முறிஞ்சு நாங்க அடுப்பை மூட்டிட்டு எண்ணெய் சட்டியை வைப்போம். என்ன? ஓகே. சக்தி இப்ப எண்ணெய் ஊத்தி கொண்டு இருக்கிறார். சரியோ, அடுப்பு மூட்டியாச்சு. எண்ணெய கொஞ்சம் விடலாம், பொரிக்கிறது தான். சக்தி இப்ப இதுல தப்ப போறார் ரொட்டி. நான் சக்திக்கு சொன்னா இது சின்ன, அவர் இதுல தானே செய்ய போறாரு. பிடிக்குமா? என்ன மாதிரி சக்தி? என்ன மாதிரி? நீங்க போட்டமா கூட, இந்த இதுக்கு நீங்க போட்டமா கூட. கேட்டியா? அவசரப்படக்கூடாது. இந்த சட்டிக்கு போட்டது கூட. வட்டமா தப்புவீங்களோ? இல்ல, செவ்வகம். நான் தந்த தட்டு கரெக்டா இருக்கும். இதுதான் நல்ல. உங்களுக்கு அதோட விளக்கம் விளங்காது. கணக்கெண்ணெல்லாம் பூசக்கூடாது. கொஞ்சம். ஓகே,
சரி சக்தியின் ஐடியாவை பாருங்க. இதுதான் இது. ஆனால் எண்ணெய் கொதிக்கல போட்டு விடாதீங்கோ, இந்த விளிம்பில் வையுங்கோ. எண்ணெய் கொதித்து விட்டது. சக்தி இந்த ரொட்டியை போடுறாராம். நான் சொன்னேன் எண்ணெய் கொதிக்கலையோ இல்ல, இதை விட பபிள்ஸா வர வேணும். இல்ல இதை விட வர வேணும். சரி நீங்க நீ தப்ப ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இனி என்ற எதுக்கு பூசாதீங்க. சட்டி உள்ள போகுது என்ன நாங்கள் ரொட்டிய வெட்டிகரமா பொரிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு சம்பலோட உங்களுக்கு எது பிடிக்கும்? சம்பலோட சாப்பிடவோ டீயோட சாப்பிடவோ? சம்பலோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதை விட வெறுமனே சாப்பிட்டாலும் பொரிச்ச ரொட்டி இன்னுமே நல்லா தான் இருக்கும். அதனாலதான் நாங்க சம்பல் செய்ய நினைச்சு நாங்கள் செய்ய. இது முதல் நாங்க செய்யல இந்த ரொட்டி. இல்ல இந்த ரொட்டி செய்ய நான் கிட்டவா. இது மழை காலங்கள்ல சாப்பிடலாம். ஓ மழை காலம் வந்தாலே எல்லாரும் இந்த ரொட்டி செய்வீங்க. உங்களை ரொட்டி எல்லாம் செய்யறாங்க. இப்ப நாங்க ஓலையோ பொண்டா வைக்கிறோம். அப்பதானே அந்த அடுப்பு அந்த வேகமா பட்டா தான் மற்ற விறகுகள்லையும் படிவா பட வேணும். அந்த வாசம் வருது போல எனக்கு. எனக்கு வராது, நான் தடிமை. அதுக்கெல்லாம் மூக்கில சொரணை இருக்கும். உங்களுக்கு என்ன? நாங்கள் அடுப்பு நல்லா எரியுது தானே. சிரட்டை வச்சா நல்லா இப்பதான் எரியுது சக்தி. இப்பதான் அடுப்பில அந்த விறகுல பட்டு இருக்கு. ஒரு இதுக்கு இவ்வளவு நேரம் நான் நினைக்கல. அப்ப நீங்க இது முதல் எனக்கு செய்து தந்துருக்கீங்களா? நான் ஞாபகம் இல்லை. இங்க செஞ்சேன். செய்தீங்களா? இது செய்தேனா? பூரி செய்தேனா? பூரி செய்தேன். நீங்க மறந்துருக்கீங்க. ஏன்னா நீங்க நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதால ஆட்டோ ஓட்டம் போக முடியல. ஏன்னா ஆட்டோ ஓட்டம் வரையில. அன்றைக்கு ஒரு வீடியோல சொன்னீங்க தானே என்ன யாழ்ப்பாண ஓட்டம் போகாம சக்தி வந்தவர்னு சொல்லி. எந்த ஸ்டாண்ட்ல இருந்து அப்ப அந்த ஓட்டம் யாரை கொடுத்தானே யாரு கொடுத்தாங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இப்ப பாக்கினோம். பாக்கினோம். நான் அப்ப போலையா பிடிச்சு வைக்கணும். சரியோ சும்மா இருக்கா? ஓ கட்டிக்கா. நான் வேலை செய்வேன். கட்டிக்கா சக்தி உங்களை வத்தால கொடியில எத்தனை கிலோ கிழங்கு பிடிங்கிட்டு? கிழங்கு பிடுங்கல கேட்டியா? காரணம் நாங்க எதுவும் மேடை போட்டு வைக்கல. மேடையா உயர்த்தி வச்சாத்தான் கிழங்கு வளரும். நான் சும்மா உணர்ந்து போட்டு விட்ட வழியா அது கல்லு கீழே பிரியோசனம் இல்லாம நிக்குது. ஆனா கொஞ்சம் வடிவா இருக்கிறதால அப்படியே விட்டுட்டேன். இது ஒரு பாத்தி தண்ணி மேடை போட்டு வச்சாத்தான் அது பலன் தரும். ஆனா நாங்க முந்தி எங்கட விட அந்த சின்ன வீடு அங்க எல்லாம் கிண்டி எடுத்தேன் நாங்க. இது சின்ன கிழங்கு வரும். அப்ப ஓகே எங்களோட ரொட்டி சிவத்து கொண்டு வருது. நீ மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். எனக்கு ஆக மெல்லிசா இருந்தாலும் பிடிக்காது ரொட்டி. கொஞ்சம் மொத்தமா நீங்கதான் மெல்லிசா செய்ய சொன்னீங்க. கணக்க ரொட்டி தான் எங்களுக்கு வர போகுது. நாங்க 3 சுண்டு பிறகு அரைச்சுன்னு போட்டுருக்காங்க. தண்ணி குடி தண்ணி ஒரு கண்ட சீரை விட்டுட்டா 3 அரைச்சுன்னு மாவில பிள்ளைச்சனாங்க. சரி எங்களுக்கு இப்ப அடுப்பு நல்லா அரியுது. கைதான் உள்ள இது எனக்கு காணும். சரி ரக்குங்கோ. இது ரக்கலாம். ஓகே பாருங்க அது ரக்கலாம். இதை போடலாம். அது பயமா கிடந்து சென்னை பறக்கும். நான் போட்டிருப்பேன். இங்க பாருங்க ரொட்டி ரெடி. நல்ல ரொட்டி தான் பரவாயில்ல. நல்லா பொரியுது. இங்க இப்படிதான் பொரியணும் பாருங்க. என்ன கொஞ்சா இப்படிதான் இருக்கு. சொல்லி தர மறக்குறீங்க. சரிங்க டீச்சர். குக்கிங் வடிவா உங்களுக்கு இன்னும் கிளாஸ் எடுக்கணும். கடைசியா அந்த சட்டியை நெளிச்சு விடுறத நான் நினைக்கிறேன். கடைசியா அம்மாட்ட நீங்க தான் அடிவன். முழு வெங்காயம் கீழே விழுந்து வச்சு அது கவனமா இருக்கணும். இதுல அப்படித்தான் இந்த ரொட்டியில
என்னண்டா போடலாமா பக்கத்துல? இல்ல சக்திக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான். எனி டப் டப் பண்ண பொடியும் சக்தி. சரி பார்த்தா நீங்களே பபிள் சாப்பிட தான் எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. கேஜியா துவங்கிட்டா தண்ட சிறப்பான செயல்பாட்டுக்கு. சரி நாங்கள் கடைசியாக சாப்பிட்டுக்காது. நாங்கள் இனி ஏதாவது புது புது சாப்பாடுகள் செய்து காட்டுவோம். சரியா? அதான் எனக்கு. ஆனா எங்கட ரெசிபியை பார்த்து எத்தனை பேர் ட்ரை பண்றீங்களோ தெரியாது. KFC சிக்கன் செஞ்சாங்க தானே, அதுல ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தவா, இன்னும் என்னென்ன சேர்க்க வேணும், எப்படி செய்யணும், அடுத்த முறை செய்யக்குள்ள அதாவது அந்த திங்ஸ் எல்லாம் சேர்க்கட்டாம கமெண்ட் பண்ணி என்னென்ன சேர்க்கணும்னு சொன்னவா அதை சொல்லுங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா எனக்கு திருப்பி ஒருக்கா பார்த்தா தானே அது. அதுல அவ சொல்றதுல இஞ்ச இருக்குதோன்றது தானே நான் சந்தேகமா வெளிநாட்டுல இருந்து தான் கமெண்ட் பண்ணுவாவோ. அவ ஒரே எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்றவா. நான் போடுறேன், நீ எடுத்து போடும். ஓகே, அடுத்து எங்கட 2வது ரொட்டி ரெடி. நாங்க இப்ப இருக்கிற வெங்காயங்கள் எல்லாம் எடுக்கிறோம். ஆனா நல்ல வாசம் வருது ரொட்டி. இங்க பாருங்க எப்படி போடுறேன்னு சொல்லி காட்டுறேன். சரி, இந்த கோசை நான் புற எடுத்து கேஜியா தான் சாப்பிட போறா. அதுக்கு என்னையும் ஒரு பலிக்கடா ஆகுதா. உப்பு கணக்கா தான் போடுறீங்க. நாங்க போட்டதுதான். ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கு. ஆனா இது உலகம் முதல் பிளேண்டியோட டீயோட எல்லாம் சாப்பிட்டா போறாது. வல்ல பிஸ்கட் எல்லாம் இப்படிதான் செய்யறாங்க. நான் செஞ்சேன். நான் ஒரு பிஸ்கட் நல்லா இருக்கு. 27ஆம் தேதி மார்ச் சாப்பிட வேண்டாம கேஜியா சமைக்க விட்டா சமைச்சு முடிச்சு வெறும் சட்டியை தான் இருக்கும். மார்ச் 27ஆம் தேதி யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இது செய்யணும் மேம். எங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடேன். சக்தி டிக்டாக்ல நான் என்ன ஷேர் பண்ணாலும் பார்த்ததா சரித்திரமே இல்லை. ஏன் சக்தி பேசிக்கலி ஃபோன் யூஸ் பண்றது சரியான குறை. ஆனா நான் பாக்க விட்ட எல்லா நேரமும் ஃபோன் தான். அது ஃபோன் இல்ல, ஐபேட் இல்லையா, PUBG மற்றும் பல விஷயங்கள். என்ன ஒரு ரொட்டி. நாங்க இதுவரைக்கும் யூடியூபர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் ஒன்றுக்குமே போனதில்லை. ஆனா இதுக்கு போவோம். என்ன ப்ரோக்ராம்ஸ் அது என்னன்னு அவ அதுல கிளியரா சொல்லல. ஆனா ஜப்னா யூடியூபர்ஸ் எல்லாரையும் சேர்த்து தான் அது செய்ய போயினோம். நாங்களும் அதில் கலந்து கொள்ளலாம் என்று யோசிக்கின்றேன். நாங்கள் இப்போ எண்டிங் வீடியோவெல்லாம் சாப்பிட்டு காட்டுவோம். இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக சாப்பிட்டு தான் காட்டுறோமா. சக்திக்கு மெல்லிசா வர்றது பிடிக்கலையா, அதனால கொஞ்சம் மொத்தமாக செய்கிறோம். இவதான் கொஞ்சம் மொத்தமாக படுத்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சக்திதாசன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுட்டார். நான் கலைச்சி விட்டுருக்கேன். பக்கத்துல இருந்து முழுக்க எடுத்து சாப்பிட்டு கடைசியா வெறும் சாட்டி தான் ரக்கணும் அந்த கலைத்து விட்டு விட்டேன். இப்ப போட போறாரா? அழகாய் போட்டு விட்டு அழகாய் போட்டு விட்டீங்க. அடுப்பெரிய எண்ணெய் எடுத்து தப்ப போறீங்களா? அதை நாங்கள் க்ளோஸ் அப்ல காட்டுறோம். இதை எடுத்து இப்படி வைத்து சக்தி இந்த ரொட்டிகள் போடுற வேலை நல்லா ஓடுது. நாங்கள் சின்ன ரொட்டி, நாங்கள் வந்து வீட்டையெல்லாம் பெரிய ரொட்டி சுடுவோம். சரி, ஓகே, இது ஓகே. இந்த கிழமை ஓகே. இப்போ கீழே கொட்டுண்ட வெங்காயங்கள் எல்லாம் எடுத்து மேலே போடுவோம். அடி வேணும். நல்ல டேஸ்டாக இருக்கு. சக்தி என்ன சொல்லி போட்டு தானே எடுத்து சாப்பிடுற. கொஞ்சம் தள்ளித்தான் வைக்கணும் போல நடக்குது. கேஜியா சொல்றா இப்ப இதுல ரொட்டி வேகுது இல்லோ, அதுக்கு பக்கத்துல இதை போட வேண்டாமா? போட அந்த மற்ற ரொட்டி வேகுது. காரணத்தை சொல்லுங்க. அது எனக்கு தெரியல. அது கீழே போகுது. நீங்க புதுசா போடுறது
மற்றது மேலே இல்லை வருது. என்ன எல்லா கொதிமானமும் உண்டா தானே இருக்கு வெளியில. ஆனா இடம் பத்தாது சக்தி. பெரிய சட்டியண்டா போடலாம். இங்க பாருங்க சக்தி, இந்த தோட்டம் இவ்வளவு அழகா இருக்கு. இதுதான் நீ எங்களோட குக்கிங். இது என்னன்னு தெரியுமா? என்ன காட்டுங்க. இது ஆமணக்கு. இதோ என்ன கத்தரிக்கு. கத்தரியே? என்ன கத்தரி? சுண்டங்கத்தரி. எஸ். சும்மா சொன்னான் சரியா ஆயிட்டா. சுண்ட கத்தரி சார். அப்ப எனக்கு ஆயிக்கும் என்ன? நாங்க கத்தரிக்காய் காய்ச்சிருக்கேன் இதுல சமைக்க. இது முள்ளு இருக்கு ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். சுண்ட கத்தரிக்காய் சின்ன நல்ல டேஸ்டா இருக்கும். எனக்கும் அது ஒருக்கா நீங்க தான் சமைச்சு தந்த, நீங்க நல்லா இருந்தது. ஓகே, நீங்க சுடுங்கோ ரொட்டிய வடிவா. உங்களோட ரொட்டிய. வாவ், ரொட்டி ரெடி செய்தாச்சு. நான் தான் செய்தேன். கேஜியா ஒன்றும் செய்ய. கேஜியா வெங்காயம் மட்டும் வெட்டி தந்தவள். மற்ற முள்ளுக்க நான் முதல் 5 ரொட்டி நான் தான் சுட்டேன். முள்ளுக்க நான் தான் செய்தேன். சரியோ? சரி, நாங்க இப்ப சாப்பிட்டு காட்ட போறோம். ஏற்கனவே சாப்பிட்டு காட்டி போட்டீங்களே. இதுலதான் நாங்க கரெக்டா சொல்லுவோம். மாறினதை எடுப்போம். சரி, ஓகே, சொல்ல போறோம். சரி, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு சாப்பிட்டு பாருங்க. இது அந்த உள்ளுக்கு சாஃப்டாயும் வெளியில வடிவா புரிஞ்சுமா? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் போல இருக்கும். உப்பு காணாது, ஆனா நல்லா இருக்கு. பிஸ்கட் மாதிரி இருக்கு எனக்கு. அப்போது சாப்பிட்டு உடனே சாப்பிட்டு தானே ஆக பிஸ்கெட் மாதிரி. மெல்லி சாயம் சக்தி தப்பினவ. இது மொத்தமா செய்த வழியா இது இதோட சாப்பிடலாம். என்னத்தோட? கிழங்கு கறியோட சாப்பிடலாம். கிழங்கு கறியோட சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இது அந்த என்ன மாதிரி கிராக்கு சொல்லுங்க பாப்போம். அந்த 8 மணி பான் பண்ணுவோம். ஓ, இங்க ஒரு பான் இருக்கு. ரோஸ்டட் பான், ரோஸ் பான். மொறுமொரண்டு சுட சுட வேண்டிய சக்தி அந்த மாதிரி இருக்கு. நாங்க ஒரு டீயை போட்டோம். டீயோட இதை சாப்பிடுவோம். அலுவல் பார்க்க போறோம். மற்றதான் எங்களோட புது குக்கிங் பிளேஸ். நாங்க இதுவரையும் எத்தனையோ பிளேஸ் மாத்திட்டோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியோ? சரியோ. அடுத்ததும் நல்லா இருக்கு. நான் டீயோட சாப்பிட போறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். அதனால எங்களை பார்த்து செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வீட்டை நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ என்னன்னு எங்களுக்கு தெரியல. பாப்போம், யோசிக்கிறோம். சரி, வந்தா ஏதாவது செய்கிறோம். ஓகே, அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சக்தி. நானும் கூட கேட்டு. பாய்.